அண்ணா. இன்று நமக்கெல்லாம் சிறப்பாக துரியதவம் நடத்திய பேராசிரியர் குந்தவி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் குந்தவி அம்மா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு நலமே காணும் பாங்கு. நலமே காணும் பாங்கு என்பது மனதினுடைய ஒரு தன்மை. எல்லாத்திலுமே நம்ம நல்லதே காணணும், எல்லாவற்றிலும் காணணும், எல்லா பொருட்களிலும் நல்லதே பார்க்கணும் அப்படின்னு. இது என்னன்னு சொல்லணும்னா ஒரு மன ஓட்டம்னு சொல்லலாம், அல்லது கண்ணோட்டம் என்று கூட சொல்லலாம். மனிதனுடைய சிறப்பே என்ன என்றால் மனம்தான். ஒவ்வொரு உயிரினமும் அதன் சிறப்பை கொண்டுதான் அதன் வாழ்நாளை நடத்தும். அதுகிட்ட எது உச்சமா சிறப்பா இருக்கிறதோ அதை வைத்து தன் வாழ்வியலை சிறப்பா நடத்துறதா பார்க்கிறோம். ஆனா மனிதன்கிட்ட இருக்கிற மனதை சிறப்பாக உணர்ந்து அதை பயன்படுத்துறோமான்றா அது இல்லை. மனதோட சிறப்பை இயல்பான நிலையில் இருக்கும்போது உணர முடியாது. மனம் விழிப்பு நிலையில இருக்கணும். மனமானது நல்லா உணர்ந்து, அதாவது இறை உணர்வோடு இருந்தால்தான் நமக்கு மனதின் சிறப்பு புரியும். இந்த மனதோட அலைச்சூழலை குறைத்து குறைத்து நாம் தவம் செய்ய செய்யதான் மனதின் சிறப்பே புரியும். இந்த மனதோட அலைச்சூழலை நம்ம குறைக்கிறதுக்காகத்தான் மகரிஷி அவர்கள் துரிய தவம் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆகினை, துரியம், தவ கொடுத்தாங்க. நம்ம அதுல இருந்து ஆல்பா, பீட்டா, தீட்டா அப்படி குறைய குறைய குறையதான் மனதுல ஒரு அமைதி வரும். அந்த அமைதியான நிலை வந்தாதான் நம்மளுக்கு அந்த இறை உணர்வு பத்தின அந்த இது கிடைக்கும். அந்த இறை உணர்வோட நம்ம இருந்தாதான் நம்ம எல்லாவற்றிலும் நல்லதே பார்க்க பாங்கும், எல்லாமே நன்மைக்கு தான் என்று பார்க்கிற அந்த இதுவும் நமக்கு கிடைக்கும். எல்லாத்திலுமே நல்லதே பார்க்குப்பாங்கன்னா எல்லாரும் எல்லா உயிர்களிடத்திலும் நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாவற்றையும், அதாவது அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு. அதைத்தான் சொல்லுவாங்க, வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி போற்றி. அதாவது நம்ம வேகத்தால தவறுகள் செய்வோம். நம்ம என்ன செய்யறோம் தெரியாமலே வேக வேகமா போயிட்டு இருப்போம். அப்போ இறைநிலை அந்த இடத்துல தடுக்கும், நம்மளை தடுத்து நம்மளை காக்கும். ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சே, இப்படி பண்ணிட்டே நம்மளால பண்ண முடியலையே, கடவுளே இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம தவறா நினைக்காம, அதுவும் நல்லதுக்குதான். இறைவன் நம்மளை தடுத்து ஆட்கொண்டாரு, இறைநிலை நம்ம தடுத்துருச்சு அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அது ஒரு மனநிலை. இந்த ரெண்டு எல்லாவற்றையும் நல்லதா பார்க்கணும் ஒண்ணு. இன்னொன்னு இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கிற தன்மை. அதாவது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராமல் இருக்கிற அந்த பாங்கு தான் நலமே காணும் பாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மனதின் அலைச்சூழல் ரொம்ப விரைவு குறையணும் அப்படின்னா அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வளமா சுற்று ஆகும். அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும். அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டு கொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்றில் இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாய். அது உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வளமாம் சுற்று ஆகும். அதான் துரிய தவத்தை சொல்றாங்க. உச்சியில போய் நம்ம தவம் இருக்க இருக்க நமக்கு என்ன கிடைக்குமா, அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பும் காணும். அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால், அங்கேயே இருந்து 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 நிலைச்சிருக்க பழகிட்டோம்னா, துரியம் செஞ்சு செஞ்சு நம்ம பழகிட்டோம்னா இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டு கொள்வாய். நமக்கு ஏற்படுகிற அந்த ஆசைகள் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம கண்டு கொள்ளலாம். எது வேண்டும் வேண்டாங்கிற ரெண்டும் எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத கண்டு கொள்ளலாம்.
நச்சு விலை இச்சையெல்லாம் அழித்து விட்டு நம்மளுக்கு துன்பம் தரக்கூடிய எல்லா ஆசைகளையும் அழித்து விட்டு நலமே என்னும், அதாவது நலமே காணுகிற அந்த எண்ணத்தை மீதம் கொள்வாய். அப்ப நம்ம துரியத்துல இருந்து 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 தவம் செய்ய 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 நம்மளுடைய அலைச்சொல்லல் விரைவு கம்மியாகி கம்மியாகி எது நமக்கு நல்லது எது நமக்கு தீமை விளைவிக்குங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு துன்பம் தரக்கூடிய ஆசைகள் எல்லாம் அழித்து விட்டு நல்ல எண்ணங்களை ஏற்பட்டு நலமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கெல்லாம் அது கெட்டது இது கெட்டது என்று நினைச்சுக்கிட்டு சொல்லி கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு முதல்ல எது தோணும் தெரியுங்களே, யாரப்ப இது கெட்டது இது வேண்டாம் அது நல்லதே இல்லை அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு எப்பவுமே நம்ம இது நெகட்டிவா தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் அதெல்லாம் தான் சொல்றோம். அது என்னெல்லாம் இருக்கு, சமுதாய உறவில சமுதாய உறவுல, கணவன் மனைவி உறவுல, நண்பர்கள் உறவுல, எந்த தொடர்புல ஆகட்டும், கெட்டதை ஒன்றுமே நம்ம மட்டும் நினைச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டோம்னா, அது 10 தடவை கெட்டது கெட்டதுன்னு நினைச்சோம்னா, நம்ம உடல், உள்ளம், காந்த ஆற்றல் எல்லாத்தையும் இது கெடுத்து விடும் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. இப்ப சமுதாய உறவில அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சமுதாயத்துல எவ்வளவு தீமைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னா, நம்மளை விட மன வலிமை உணர்ச்சி மிகுந்தவங்க மன வலிமை அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப அதிகமா தெரியுது. அதைத்தான் நம்மளை மகரிஷி வாழ்த்துங்க, சமுதாயத்தை வாழ்த்துங்க, உலகத்தை வாழ்த்துங்க, ஊரை வாழ்த்துங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம வாழ்த்தி வாழ்த்தி இந்த தவத்துல இருந்து வாழ்த்தி கொடுக்க 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 அந்த சமுதாயத்துல ஒரு மாற்றம் வரும். ஆனா நம்மளை விட அவங்க அதிகமா இருக்கிறதுனாலதான் இப்ப நமக்கு அதிகமா அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுலதான் நம்ம நிலைமை, சமுதாயம் நல்லா இருக்கணும், சமுதாயத்துல உள்ள மக்கள்லாம் நல்லா இருக்கணும் நம்ம நினைத்து நினைத்து நல்ல எண்ணங்களையே விதைத்து விதைத்து நம்ம தவம் செய்ய செய்ய அந்த சமுதாயத்துல இருக்க உறவு நமக்கு நல்லதா இருக்கும். அதே மாதிரி முக்கியமா கணவன் மனைவி உறவிலே மகரிஷி சொல்லாங்க, கணவன் மனைவி உறவு அதுல ரொம்ப முக்கியம். அதுல கூட என்னன்னா குறைதான். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டா, ஒரு கணவன்கிட்ட போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க, என்ன ஏது கேட்டா, எப்ப இருக்காங்கப்பா ஏதோ இருக்கும் என்னமோ, ஆமா வீட்டுக்கே போகவே பிடிக்கல, என்னத்த போட்டு ஒரே எரிச்சல் அப்படி சொல்லி குறையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆண்கள். அதே மாதிரி பெண்கள்ல பார்த்து கேட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன என்னாச்சு உங்க வீட்டுல என்ன எப்படி இருக்காங்க என்ன எது கேட்டாங்கன்னா ஒண்ணு, ஆம் இருக்காரு ஏதோ என்னமோ, என்ன ஏன் எப்படி இருக்கு லைஃப், என்னமோ போயிட்டே இருக்கு, ஏதோ கடவுள் விட்ட வழி போயிட்டே இருக்கு. ரொம்ப அதுல சலிச்சுக்கிடுவாங்க, ரொம்ப குறைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. குறை சொல்ல சொல்ல சின்ன 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 குறைகள் சொல்ல 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 அதுதான் பெருசாகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அந்த மனைவி கணவன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்ம செய்யற சமையலை பாராட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்குன்னு அந்த கணவனுக்கு பிடித்ததெல்லாம் செய்வாங்க, பார்த்து பார்த்து செய்வாங்க, யூடியூபை பார்த்து செய்வாங்க. அதுல உள்ள சீக்ரெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அது அவ்வளவு டேஸ்டா இருக்கணும் அப்படி இருக்க பார்த்து நல்லா அப்படி செஞ்சு கொண்டு வச்சாங்கன்னா அவர் அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வருவாங்க, அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு இருப்பாங்க. ஏங்க எப்படி இருக்கு சாப்பாடு, எப்படி இருக்குன்னு எத்தனை தடவை கேட்டேன். இது என்ன பெரிய அதிசயமா செஞ்சுட்டதா, எப்படி இருக்கு என்னென்ன கேட்டு, எப்பவும் செய்யற சாப்பாடு தானே, வை வை போ, ஏதோ இருக்கு, ஆமா உப்பு உனக்கு உப்பு போட்டு போட்டு வச்சிரு, அப்படி ஏதோ ஒரு குறைய சொல்லாம அவங்களால அன்னைக்கு அதை சாப்பிட முடியாது. அப்படியே அந்த குறைய கண்டுகிட்டே தான் இருப்பாங்களே தவிர, நல்லா இருந்தா கூட பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட வரவே வராது. அதை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மனைவியும் அப்படித்தான். மனைவியா இருக்கவங்க கணவன்கிட்ட ஏதாவது ஒரு குறையே பார்த்து 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 அந்த கணவன்கிட்ட கண்டுட்டாங்க இல்லையா, அதனால அவர் என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு அது குறையாவே தோணும். அவர் கல்யாண நாளைக்கு சொல்லிட்டு ஒரு 10,000 அப்படியே புடவை வாங்கிட்டு நல்ல இது பண்ணலாம், அப்படி கொண்டு சர்ப்ரைஸா கொடுப்போம், ரொம்ப சந்தோஷப்படுவா மகிழ்ச்சியா இருப்பா அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க. அத வாங்கி பார்த்துட்டோம். ஆமா. இது எப்ப பாரு உங்களுக்கு இந்த கலரே தானே, எடுத்த கலரே தான் எடுப்பீங்களா? இந்த பச்சை கலர விட்டா உங்களுக்கு வேற ஒண்ணுமே தோணாதா? இப்படியே தான் எடுத்து வருவீங்களா? இது ஒண்ணுன்னு பெருசா காமிச்சு, "அங்க வைங்க" அப்படின்ட்டு போயிடுவாங்க. அசால்ட்டா அந்த குறைய காமிச்சிருவாங்க. இது நல்லா இருக்கு. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்மகிட்ட இருக்கிற ஏதோ நல்லா இருக்கு அப்படியே சொல்லணும்னு அவங்களுக்கு அது தோணாது. அவருக்கு பிடித்ததே இருந்தாலுமே அத குறையாவே சொல்லிருவாங்க. அப்படி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும். அதே மாரி இப்பல்லாம் பார்த்து என்னன்னா, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடுகள்ல அதிகமா பேசுறது கம்மியாகவும் போயிட்டு. குறிப்பா கணவன் மனைவி கிட்டயும் குடும்பத்துல மொத்தமே அப்படி ஆயிடுச்சு. அது ஃபோன் இருக்கிறனால. பக்கத்திலேயே தான் மனைவி இருப்பாங்க.
பிறந்த நாள் வந்தா ஒரு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு அந்த கணவனுக்கு தோணவே தோணாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, போன் மூலம் வந்து ஹாப்பி பர்த்டே உனக்கு வாழ்த்து அப்படி சொல்லி ஒரு பலூனை பறக்க விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது பக்கத்துல இருக்க மனைவியை பார்த்து சொல்லணும்னு அவங்களுக்கு தோணாது அது. அதே மாதிரிதான் அந்த மனைவியும் அப்படித்தான். ஏதோ ஒண்ணுன்னா விஷ் பண்ணவும் மாட்டாங்க. அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோன்யம், அன்பு எதுவுமே இருக்கிறது இல்ல. பேசுறதே கம்மியா போயிடுச்சு அப்படின்னா, சண்டை ஒண்ணு குறை காண்பாங்க, இல்லைன்னா பேசவே மாட்டாங்க. இந்த நிலை தான் கணவன் மனைவிக்குள்ளேயும் அதிகமா போயிடுச்சு. அதையே போய் 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 இருக்கிறதுனால அடிக்கடி சண்டை. பேசுனா சண்டை, இல்லைன்னா கோபம், எரிச்சல், வெறுப்பு அந்த நிலைக்கு கொண்டு தள்ளிட்டு போயிரும். அதுக்குதான் மகரிஷி சொல்றாங்க, அதையே 10 தடவைக்கு மேல கெட்டது கெட்ட அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்ம உடல், உள்ளம், காந்தாற்றல் எல்லாத்தையுமே கெடுத்துரும். அதை விட்டுட்டு அவர்களுக்கும் எனக்குமான உறவு ஏற்பட்ட பிறகு அவர் எனக்கு எத்தனை நன்மைகளை செய்தார் என்று எண்ணி எண்ணி அதையே பல தடவை நினைத்து நினைத்து உள்ளத்துல நிரப்பி கொண்டு வந்தால் ஒரு சிறு தவறு அல்லது ஒரு ஏமாற்றம் இருந்தால் கூட தெரியாது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அத நம்ம நல்லதே நினைச்சிட்டே வந்தோம்னா நினைக்க 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 அந்த கெட்டது, அதான் மேல்பதிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம நல்லதையே அவங்க செஞ்ச நல்லதே நினைச்சு நினைச்சு நினைச்சிட்டு வந்தோம்னா அவங்களுக்கும் நமக்கான உறவு நல்லா இருக்கும். அதனால நமக்கு வந்து ஒரு சின்ன தப்பு கூட தெரியாது. ஒரு ஏமாற்றம் இருந்தா கூட அது பெருசா நமக்கு தெரியாது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதே மாதிரி நண்பர்கள் வழியில நண்பர் உறவுல அது நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒண்ணு சந்தர்ப்ப சூழ்நிலையில சொல்லாம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாம இருக்கலாம். சொல்லாம இருந்திருக்கலாம். இல்லைன்னா சொல்லாம எங்கேயாவது போயிருப்பாங்க. அத வந்து நம்ம பெருசா அது ஒரு குறையா, நீ என்கிட்ட அன்னைக்கு சொல்லிட்டு போனியா, சொல்லாம போனேல்ல, நீ எல்லாம் நல்ல ஃப்ரெண்டா, இப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இப்படின்னு நம்ம அவங்க கிட்ட அந்த குறைய வந்து அடிக்கி சொல்லிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கலாம். அதே தொடரும். அதை விட்டுட்டு ஏதோ அவங்களுக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்லாம போயிட்டாங்க அப்படி சொல்லி நம்ம என்னைக்கு அதை அப்படி நல்லதா நினைக்கிறோமோ அப்பமும் அந்த நண்பர்கள் உறவுல நமக்கு நல்லா நீடிக்கும். கணவன் மனைவி உறவில் கூட திருமணத்திலிருந்து இன்று வரை அந்த அம்மா செய்த நன்மைகள் எவை என்று கணவன் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்காங்க. அதாவது கணவனும் மனைவியும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது, ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இல்லாம அவங்க என்ன பண்ணணும், கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இதுவரைக்கும் அவங்க நமக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கணும். அதே போல அந்த கணவன் வந்து அந்த மனைவி நினைக்கணும், இந்த மாதிரி அவர் நமக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கணும். ஒருவர் மற்றவரை பற்றி எண்ணி பார்த்தால் ஒவ்வொரு நாளும் நன்மைதான் செஞ்சிருப்பாங்க. நன்மைகளின் எண்ணமே அழுத்தமாக நினைவுகளாகும். அப்படி நன்மையே இனிமையான அனுபவங்களை பெருக்கி கொண்டால் வெறுப்பு என தீமை நுழைய இடமே இல்லை அப்படின்னு மகரிஷி அவர்கள் இதுக்காக ஒரு அழகான ஒரு கவி கூட சொல்லியிருப்பாங்க. மனைவி அவள் தன்னை மதிக்கவில்லை என்று குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும், மனைவி அவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும், மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று ஏங்கும் பெண்களுக்கும். அத பாருங்க, நல்லா சொல்லியிருப்பாங்க. மனைவி அவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும், மணந்தவர் பொறுப்பில்லாமல் என்னை மதிக்கவில்லை என்று ஏங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன். நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறை மனதோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரீர். உன்னை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைத்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும். இதேதான் மகரிஷி சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் கணவன் மனைவியும் என்ன பண்ணணும், அவங்க செய்யறதெல்லாம் நல்லது, ஏதோ நல்லது செஞ்சிருப்பாங்க இல்லையா, ஒரு தப்பு இருக்கலாம், நிறைய நல்லது இருக்கு. அந்த நல்லதையே நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்கள வாழ்த்த 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 அவங்க நம்ம கிட்ட அன்பாகும், நல்லபடியா நடந்துக்குவாங்க. இதே மாதிரி கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் நடக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்லாங்க. அதுக்கு நல்ல வழி இதுதான் அப்படின்னு மகரிஷி தெளிவா சொல்றாங்க. இதுதான் நலமே காணும் பாங்கு. அவர்கள் செய்த நன்மைகளையே மேல் பதிவாக போடணும். நமக்கு அவர்கள் மேல் உள்ள வெறுப்போ அல்லது அவரிடம் உள்ள குறைகளோ தெரியாது. இதைத்தான் மகரிஷி நலமே காணும் பாங்குன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை என்னன்னு சொல்லலாம்னா,
ஒரு ஊர்ல கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இருக்கிறச்ச, அவங்க 2 பேருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை. காலையில எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் சண்டை. நின்னா குத்தம். அவருக்கு வந்து தன் மனைவிட்ட நின்னா குத்தம், நடந்தா குத்தம், போனா குத்தம், பேசினா குத்தம், எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சுட்டே இருப்பாரு. அதே அவர் சொல்றதுனால அதே கோபம் அந்த மனைவிக்கு அந்த கணவனிடத்துல இருந்துட்டே இருக்கு. 2 பேருக்கும் இப்படியே இருந்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் அப்புறம் அவங்க 2 பேருமே யோசிக்காங்க. ஏன் நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறோம்? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? அப்படின்னு யோசிக்காங்க. அப்புறம் அவங்களே வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, அடுத்த புது வருஷம் பிறக்க போகுது. அப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம சண்டை போடுறத குறைச்சிறணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு டைரி, புது டைரி குடுப்பாங்க இல்லையா? நியூ இயர்க்கெல்லாம் டைரி கிடைக்குது. ஆளுக்கு ஒரு டைரிய எடுத்துக்கிறாங்க. அதுல அவரு சொல்றாரு, "நீ வந்து இந்த வருஷம் பூரா என்னோட குறைகள் எல்லாம் நீ எழுது. நான் வந்து உன்னோட குறைகள் எல்லாம் எழுதுறேன். அதுல யாரு நெறைய குறை யாருக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அந்தந்த குறைகள நம்ம திருத்திக் கொள்வோமா, சரியா பண்றோமா பார்ப்போம்." அப்படி சொல்லி ஒரு முடிவெடுத்து, அவங்க 2 பேரும் முடிவெடுத்துட்டு அந்த டைரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் எழுது அப்படியே நாட்கள் கடந்து அந்த அந்த வருஷம் முடிஞ்சு, அடுத்த ஜனவரி அடுத்த வருஷம் தொடங்குது. 2 பேரும் டைரிய எடுத்துட்டு வராங்க. அப்போ கணவனோட டைரி கணவன் வந்து அவன் மனைவிய பத்தி எழுதின அந்த டைரிய மனைவி கையில குடுக்குறாப்படி. அதே மாரி மனைவி வந்து கணவன்கிட்ட அந்த டைரிய குடுக்குறாங்க. 2 பேரும் சரி நீ ஃபர்ஸ்ட் திறந்து பாரு. யார் திறந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? நீ பாரு, நான் பாருன்ட்டு கடைசியா நீயே திறந்து பாரு அப்படி சொல்லவும் சரின்ட்டு அந்த அம்மா டைரிய திறந்து பார்க்குறாங்க. அதுல ஒண்ணுமே எழுதல அவரு. அப்படியே வெறும் டைரியா இருக்கு. அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிருது. என்னங்க நீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இதுல ஒண்ணுமே பண்ணல. இப்படிதான் எப்ப பார்த்தாலும் வருஷ பிறப்புன்னு நம்ம எடுப்போம். ஒண்ணுமே சரி ஏங்க நீங்க ஒண்ணுமே எழுதல? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவரு சொல்றாரு, "இல்ல எனக்கு சின்ன சின்ன உன்கிட்ட குறைகள் இருந்தது. இருந்தாலும் அத நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு நாளும், நீ வந்து எனக்கு ஒண்ணு நல்லது பண்ண. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீ எனக்கு ஏதோ ஒண்ணு நல்லது தான் பண்ணிக்கிட்டே இருக்க. காலையில எந்திரிச்சதுலேருந்து எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு நினைச்சா நீ வந்து காஃபி கொண்டு வந்து குடுத்துடுற. அதே மாரி எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற. எனக்கு பார்த்து பார்த்து எனக்கு என் உடல்நிலைக்கு தகுந்து எனக்கு அதுக்கு தகுந்தவாறு ஆன சாப்பாடு செஞ்சு எனக்கு குடுக்குற. என்னைய நல்லா என்னோட துணிமணிகள் துவைச்சு எல்லா வேலையும் என்னைய அப்படியே எங்க அம்மாக்கு அடுத்து நீ தான் என்னைய பார்த்த. அதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 எனக்கு அதுல வந்து உன்னுடைய குறைகள வந்து எழுதணும்னு தோணவே இல்ல. நீ செஞ்ச அத்தன நன்மைகள் தான் எனக்கு வந்தது. அதனால எனக்கு எழுதணும்னு தோணல அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு கண்லேருந்து கண்ணீரே வருது. ஓ! நம்ம அப்படின்னு. அதே மாரி அந்த அம்மாவுடைய டைரிய அவர் திறந்து பார்க்காரு. அதுலயும் அந்த அம்மாவும் ஒண்ணுமே எழுதல. "நீ என்னைய கேட்டே நீயும் ஒண்ணுமே எழுதலையே! நீ ஏன் எழுதல?" அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ அந்த அம்மாவும் சொல்றாங்க, "ஆமாங்க. நீங்க என்னைய நல்லா பார்த்துக்கிறீங்க. எனக்கு வேண்டிய தேவைகள எல்லாம் என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள் எனக்குன்னு அதையெல்லாம் நிறைவேத்தி குடுத்தீங்க. நான் என்னென்ன செய்யணும்னு நெனச்சேனோ, அதையெல்லாம் எனக்கு நிறைவேத்தி குடுத்தீங்க. ஆ நீங்க வந்து எனக்கு எல்லா பொருளும் நான் ஆசைப்பட்டது கூட வாங்கி குடுத்தீங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நீங்க எல்லாம் நல்லா செஞ்சீங்கங்கிறப்போ, எனக்கு உங்களுடைய குறைகள எழுதணும் இந்த இடத்துலங்கிறது எனக்கு தோணவே இல்ல. நான் என்ன நினைக்கிறேனோ, அத கரெக்ட்டா எனக்கு வாங்கி குடுப்பீங்க. நான் என்ன ஆசைப்பட்டேனோ, அது எனக்கு உடனே கிடைச்சது. அதனால எனக்கு வந்து உங்க மேல அ இது கோபமோ, இல்லன்னா ஒரு இதோ எனக்கு குறைகளோ எழுதணும்னு தோணல. அதான் எழுதல. அப்படின்னு சொன்னோனே தான் அவங்க 2 பேரும் நினைச்சுக்கிறாங்க. ஆமா, நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது, கோபத்தினால பேசும்போது, உணர்ச்சி பட்டு இருக்கும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகள விட்டு, கோபத்த விட்டு, உன்னுடைய நல்லத நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். என்னுடைய நல்லத நீ புரிஞ்சுக்காம ஆனதுக்கு இதுதான் காரணம். அதனால இப்படியே பொறுமையா இருந்து ஒவ்வொருத்தர் இதைய பார்க்கும்போது, நமக்கு அப்போ உண்மை என்னன்னு தெரியுது. அதாவது எப்படினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சு அன்பாவும், அந்யோன்யமாவும் தான் நம்ம இருந்திருக்கோம். ஆனா அதுக்கு இந்த கோபங்களும், இந்த கெட்டதே ஒரு குறையா நெனச்சு நெனச்சு இருந்ததுனால, நம்மளோட நல்ல வாழ்க்கைய நம்ம இழக்க நேர்ந்தோம். இப்போ நல்லதே பார்த்து பார்த்து இருக்கப்போ எவ்வளவு சந்தோஷமா, ஆனந்தமா இருக்கு. அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் அத புரிஞ்சுக்கிறாங்க. இப்படிதான் நம்ம வந்து இப்பல்லாம் நடக்கிற திருமணங்கள், கல்யாணங்கள்ல வந்து பொறுமை இல்ல. அதாவது விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். இந்த 3 இருக்கு. அதான் ஏடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்ஜெக்ஷன்.
அதை போட்டுக்கணும். அந்த விட்டு கொடுத்தல் குடும்பத்துல இருக்கணும். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த மூணும் இருந்தா அந்த கணவன் மனைவிக்கு இடையே எந்த பிணக்கும் வராது. அவங்க குறையும் காண மாட்டாங்க. நல்லதையே பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் அவங்களுக்கு வரும். இப்போ உள்ள தலைமுறைகள்ல அது இல்ல அப்படின்னா, நாம அதற்கு அந்த மாதிரி நான் வாழ்ந்து காட்டணும்னா, நம்மளை பார்த்து வளர்கிற நம்மளோட பிள்ளைகள் அதையும் பின்பற்றி வரும்போது அடுத்த சமுதாயம் மிகவும் சிறப்பாகவும் நல்லாவும் இருக்கும். நம்ம அதை அவங்களுக்கு கத்து கொடுக்கணும், வாழ்ந்து காட்டணும். அவங்க முன்னால இப்படிதான் நம்ம இருக்கணும், நம்ம எப்படி ஒரு குறை சொல்லாம நல்லதே எல்லாத்தையும் நம்ம நல்லதே பார்க்கிறோம், நல்லதே பேசணும். இப்போ அதையே பார்த்து பார்த்து வளர்ற அந்த குழந்தைகளும் நாளைக்கு நம்மளும் இப்படிதான் இருக்கணும், நம்மளும் இப்படிதான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படி சொல்லி அவங்களும் அந்த இதுலயே வளருவாங்க. அப்போ அந்த சமுதாயம் மிகவும் சீரும் சிறப்புமா இருக்கும். விட்டு கொடுத்தல் இருக்கணும். எதுக்குனாலுமே சரிங்க பரவாயில்லைங்க விட்டு கொடுக்கணும். அந்த குடும்பத்துல விட்டு கொடுத்து இருக்கணும். அதே மாதிரி சகிப்புத்தன்மை. சரி என்ன பண்ண இவங்க அப்படின்னு சகிச்சுட்டு போனாலும் நம்ம அந்த மாதிரி இருக்க இருக்கதான் அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். தியாகம். தியாகத்துக்கு என்ன எதை எல்லாமே சொல்லலாம். பெண்கள்னாலே தியாகம் தான் இல்லைங்களா? தியாகத்தின் மறு உருவம் பெண்கள் தான். அப்படி இருக்கும். எல்லாமே அதை நம்ம கரெக்டா கடைபிடிச்சு நம்ம குடும்பத்துல வந்தோம்னா அதை நம்மளால கண்டிப்பா கடைபிடிக்க முடியும். இது ஞானியர்களும் மகான்களும் எதையுமே வாய் வார்த்தையா சொல்றது இல்ல. அவங்க அதை வாழ்ந்து காட்டியிருப்பாங்க. அவர்கள் எழுதுற கவிகளாகட்டும், எழுதுகிற பாடல்கள் அனைத்துமே அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை தான். மகரிஷி சொல்லுவாங்க, பெண்களை மதிக்கணும், பெண்களை போற்ற வேண்டும்னு மகரிஷி சொல்றாங்கன்னா சொல்றதோடு மட்டும் இல்லாங்க அவங்க அப்படிதான் வாழ்ந்து காட்டினாங்க. அன்னை லோகாம்பாள்ல அவங்கள அவ்வளவு மரியாதையா அவ்வளவு அன்பா நடத்துனாங்கன்னா மகரிஷி அந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போதே நமக்கு தெரியும். அதனாலதான் அவங்க பெண்களை போற்றணும்னு சொல்லிதான் அந்த லோகாம்பாளுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 30 மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாடினாங்க. வாழ்ந்தும் காட்டுனாங்க இல்லையா? அதைத்தான் இன்னைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மனைவி நல வேட்புல என்ன சொல்லுவாங்க? கைகள் வைத்து ஒருத்தர் கை மேல ஒருத்தர் வச்சுட்டு கண்களை நேருக்கு நேரா பார்க்கணும், காந்த பரிமாற்றம் அப்படியே சொல்லுவாங்க. அதே இருக்கிறதுல இப்பெல்லாம் யாருமே கணவன் மனைவியா இருந்தாலுமே நேருக்கு நேரா பார்த்து பேசணும் அப்படிங்கிறதே இல்லை. கண்களை பார்த்து பேசணும், அது ஒண்ணு. 2வது வாழ்த்து. டெய்லியுமே காலையில வாழ்க வளமுடன் ஒருத்தரை மருத பார்த்து சொல்லணும். மகரிஷி அதை சொல்வாங்க, கட்டாயம் சொல்லணும். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் கணவன் மனைவி சொல்லணும் அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த மனைவிக்கு தலையில பூ வச்சு விட சொல்லுவாங்க. மனைவி கணவனுக்கு அந்த கனி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இல்ல ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு நாள் அந்த மனைவி நல வேட்புல நிறைய பேர் அப்படி இருந்து பார்க்கும்போது சில ஆண்கள்லாம் சிலவங்க வெட்கப்படுவாங்க, சிலவங்க சிரிச்சுக்குவாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள அந்த அவங்களுக்கு செய்யும் உண்மைக்குமே நல்லா இருக்கும். அது மாதிரி செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணும்போது அந்த அன்பு, அந்த அந்யோன்யம் அங்க நல்லா தெரியும். அதுக்குதான் அந்த நாளை அழகா கொண்டாடினாங்க. மகரிஷி சொல்வாங்க வேடிக்கை, உங்க கல்யாணத்துக்கெல்லாம் நான் வரல இல்லையா, அதனாலதான் இங்க உங்களை எல்லாம் வர வச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல மனைவியை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்கள ஒரு நல்ல முன் உதாரணமா இருக்காங்க. நமக்கு கிடைத்த அப்படி ஒரு சிறப்பான குரு. அதுக்கெல்லாம் நம்ம ஏதோ கொடுத்து வச்சிருக்கணும். அது கூட ஒரு வாட்டி சொல்லுவாங்க, ஒரு நாள் மகரிஷி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சப்போ அம்மா சாப்பிடும்போது சாப்பாட்டுல உப்பு இருக்காதாம். உப்பு போட மறந்துட்டாங்க. உடனே மகரிஷிட்ட கேட்டாங்களே, ஏன் நீங்க சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு மகரிஷி சொல்லுவாங்களா, ஒரு நாள் உப்பு இல்லாம சாப்பிடலன்னா ஒண்ணும் ஆகாதும்மா, பரவாயில்ல அப்படின்னு. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல இது பாருங்க. நீ சாப்பிடும்போது கூட இதே இது அப்படி எல்லாம் சொல்லுவாங்களா யாராவது? ஏன் உப்பு போடல, எதுக்கு போடல, உப்பு போடாம செஞ்சிருக்கே, இது யார் அப்படிதான் நம்மளா இருந்தா கேட்டுருவோம் இல்லையா? ஆனா அவங்க எவ்வளவு பொறுமையா அந்த இதுக்கு ஒரு நாள் உப்பு இல்லைன்னா என்னம்மா, சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப அந்த கணவன் மனைவி எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. நமக்கு அவங்க எல்லாம் ஒரு முன் உதாரணமா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அதைத்தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அதனாலதான் கணவன் மனைவியை பத்தி அவங்க அவ்வளவு சொல்லியிருக்காங்க.
அவ்வளவு பாடல்களும் கொடுத்திருக்காங்க. ஞான களஞ்சியத்துல கூட ஒரு பாடல் சொல்லுவாங்க, நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல குணங்களே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். உறைவிடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்று அளவு முறையோடு துய்க்க வேண்டும். மறைபொருளாம் மெய்ப்பொருளை அறிய அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழணும்னா இந்த நில உலகத்தில் உள்ள மக்களிடம் அன்பு காட்டணும். இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மக்களிடமும் அன்பு காட்டி வாழணும். குறை காண்ற பழக்கத்தை விட்டுட்டு நல்ல குணங்களை பாராட்டு பண்பு கொள்ள வேண்டும். எல்லார்கிட்ட சமுதாய உறவிலும் சரி, கணவன் மனைவி உறவிலும் சரி, நண்பர்கள் உறவிலும் சரி, குறை காணுற பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களை பாராட்டும் பண்பை நம்ம கொள்ள வேண்டும். உறைவிடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்ற அளவு முறையோடு துய்க்க வேண்டும். அதாவது நம்ம தங்குற வீடு, உணவு, பால் உறவு, மதிப்பு அதெல்லாம் உழைத்து பெறணும். அளவோடும் முறையோடும் அதை உபயோகிக்கணும், துய்க்க வேண்டும் அப்படின்னு. மறைபொருளாம் மெய்ப்பொருளை அறிய, அந்த இறைநிலையை அறிகிறதுக்கு அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும். நல்ல குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு மகரிஷி அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. ஜீவகாந்த சக்தி தெய்வீகமானது அப்படிங்காங்க. அதனை வெறுப்புணர்ச்சியால களங்கப்படுத்தாம பழி செயல்கள் உருவாக அது பலி செய்துவிடும். களங்கப்படுத்தினா ஜீவகாந்த சக்தி அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வீகமானது. அது நம்ம எங்க இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது, காற்று மூலம் கிடைக்குது, பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்குது, நம்ம சாப்பிட சாப்பாடு, உணவு, நீர் எல்லாத்துல இருந்து கிடைக்கிற அந்த ஜீவகாந்த சக்தி தெய்வீகமானது. அதை நம்மளுடைய இந்த வெறுப்பு உணர்ச்சியால களங்கப்படுத்தினா பழி செயல்கள் உருவாக அது வழி செய்துவிடும். அதனை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீர்களோ, என்ன செய்கிறீர்களோ அதே போன்ற தன்மை உடையதாக அது ஆயிரும். வினைப்பதிவுகளின் கூட்டு மலர்ச்சியே மனிதன் என்ற தோற்றம். மனிதனுக்கு மனிதன் என்ன வித்தியாசம் என்றால் வினைப்பதிவினாலான அவன் தன்மைகள் தான் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதாவது நம்ம இந்த ஜீவகாந்தத்தை நல்லபடியா தூய்மையா வச்சுக்கணும்னா நம்ம நினைக்கிற நினைப்பு நல்லதா இருக்கணும். அந்த தன்மையா அது மாறிடும். அதனாலதான் நம்மளுக்கு தவம் செய்து தவம் கொடுத்துருக்காங்க, எல்லா தவங்களும் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வினைப்பதிவுகள் எல்லாம் நீக்கி நம்ம நல்லதையே நினைத்து நினைத்து நலமே காணுப்பாங்க. அதாவது ஒரு கடைசியா சொல்றது என்னன்னா, எல்லா உயிர்களிடத்தும் நல்லதை பார்க்கணும். எல்லாவற்றையும் எல்லா இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே நல்லதையாவே எடுத்துக்கொள்ளணும். இந்த 2 பாங்குமே நம்ம நலமே காணும் பாங்கு ஆகும். முற்கால வாழ்க்கையில் கண்ட அனுபவம், இக்கால தேவை நிகழ்ச்சிகள் சூழ்நிலை, பிற்கால விளைவுகள் யூகித்து கடமை செய். முக்காலம் கண்ட முனிவன் நீயே ஆங்கே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள் பல. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. நலமே காணும் பாங்கு, நல்ல ஒரு அருமையான விளக்கங்கள்.